10 நாள் தானே குட்டிமா. 10 நாள் 10 நாள் ரீ. 10 நாள்லாம் ஈஸியா இருக்குல்ல உனக்கு? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்தது இல்ல. இப்போ இந்த 10 நாள் எப்படி? சரி, இப்போ உனக்கு இந்த 10 நாள் போறதே தெரியக்கூடாது அதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசாம நஜ்லுன்னு ஒரு காதல்ல வர்ற மாதிரி என்னோட எக்ஸை பத்தி எழுதி வச்சுட்டு போறேன். அதை நீ டெய்லி எடுத்து படிச்சுட்டே இரு. 10 நாள் போறதே தெரியாது. ஜில்லுன்னு ஒரு காதல், டைரி, எக்ஸ், அது உனக்கு. இந்த மூஞ்ச நான் பார்த்தது அதிசயம். இதுல இந்த மேடம்க்கு எக்ஸ் வேற. படி ஒண்ணு. விட்றா. விட்டா போயிடுவியே. திரும்ப வந்துடுவேன். ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. என்ன மிஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 10 daysல வந்துருவேன். ஸோ என்ன மிஸ் பண்ண அவ்வளோதான். அகல்யா புருஷனுக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா நீ இல்லாமல் தூக்கமே வராதே. டேய் லூசே, அவ 5 மிஸ் கால் கொடுத்துருக்கா. இப்பதான் தலை வாரிட்டு இருக்க. சீக்கிரம் போடா, சீக்கிரம். விளக்கென்ன? ஓகே ஓகே ப்ரோ, போயிடுறேன். ஐயோ கேடு கோமா இருக்க போலயே. கோவமா செல்லத்துக்கு? ஆமா. சாரி குட்டிமா, நான் இப்பதான் எந்திரிச்சேன். நானும் இப்பதான் வந்தேன். 5 minutes ஆச்சு. அடிப்பாவி, 5 நிமிஷம் தானே ஆச்சு, அதுக்கே இவ்வளவு கோவம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 5 தடவை கால் பண்ணிட்டேன், நீ அட்டென்ட் பண்ணல. சரி சரி சரி, ஒரே ஒரு வாட்டி வீடியோ கால் அட்டென்ட் பண்ணு. உன் கோவத்தை எல்லாத்தையும் போக்கிடுறேன். கோவம் போலனா? கோவம் போலனா மிஸ்ஸஸ் ஜானகி ஒரு பாக்ஸ் டேரி மில்க். சரி சீக்கிரம் வா. சாக்லேட் பைத்தியம். என்ன இருட்டா இருக்கு. ஏய் வீடியோ ஆன் பண்றீ? உன்னதாண்டி? அகல்யா உன்னதாண்டி? கேக்குதா இல்லையா? சரி சாக்லேட் வேணா விடு, கட் பண்றேன். டேய் மியூட்லாம் போடலடா. கரெக்டா நீ கால் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. நான் என்ன பண்றது? சூப்பர். சொல்லலாம்ல, நான் பண்ண தனியா ரீல்ஸ் பண்ற மாதிரி உன்னதாண்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேண்டில் எடுக்க போனேன்டா. என்னதான் அமெரிக்காவா இருந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண அம்ஜிக்கிறதான் போல. சரி இரு, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். டேய் 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 ஜானி,
ஏய் எருமை, சத்தம் போடாத, அழகு ரசிச்சிட்டு இருக்கேன்ல. டேய் எப்பா, நீ சாக்லேட் கூட தர வேண்டாம், ஆனா ஐஸ் வைக்கிறேன்ற பேர்ல இப்படிலாம் உருட்டாத. ம்? பாருடா, நீ உருட்டின உருட்டுல கரண்டே வந்துருச்சு. அகு, போர் அடிக்குதுடி. ஹே, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு. அது செம்மையா இருக்கா இல்ல சுமாரா இருக்கா நான் சொல்றேன். டேய் பாட்டு கேட்கலாமா? இதுக்கெல்லாம் என் பெர்மிஷன். பாட்டு கேளு. ஏய், நான் கேட்குறேன்னு சொல்லல, நாம கேட்கலான்னு சொல்றேன். ஓ, நம்ம கேட்கலாமான்னு சொன்னியா? கேட்கலாமே, நல்லா கேட்கலாமே. ஓகே. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாட்டு கேட்க தேவையானது 2 பொருள். ஒன்னு ஹெட்செட், இன்னொன்னு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சொல்லு, என்ன பாட்டு கேட்கலாம்? நீயே சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்படியா? என்னோட ஃபேவரட் பாட்டு கேட்கலாம், ஓகேவா? கேட்கலாமே. என்ன பாட்டு? அதான் சொல்லிட்டேன்ல, என்னோட ஃபேவரட் பாட்டு. அது தெரியுதாக்கு? உன் ஃபேவரட் சாங் என்ன? என்னோட ஃபேவரட் பாட்டை மறந்துட்டேன். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கூட நாம 2 பேரும் ஒண்ணா அந்த பாட்டை கேட்டோம். அதுக்குள்ள மறந்துட்ட? இன்னும் கொஞ்சம் நல்லா என்னையும் மறந்துடுவ. உன் ஃபேவரட் சாங் தானே, அதை போய் நான் மறப்பேனா? சிக்னல் ப்ராப்ளம் டி, அதான். அப்போ என் ஃபேவரட் பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கு. அதை போய் எப்படின்னா மறப்பாங்களா? அதில் மியூசிக்கில் லைட்டாக அப்படி வரும், செம பாட்டு அது. எத்தனை வாட்டி சேர்ந்தாலும் கேட்டிருப்போம். அது எப்படி மறப்பேன் நான்? சரி, உன் ஃபேவரட் சாங் என்ன? ஏண்டா மரமண்ட, அவ தான் நீ சொல்லுன்னு சொல்றாள். மூட்டை ஏதாவது சாங் சொல்ல வேண்டியதானே? இல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட், அது ஃபர்ஸ்ட்னு உனக்கு பிடிச்ச சாங் நீயே சொல்லுன்னு கேட்டு இப்படி உனக்கு தேவைதான். அனுபவி நல்லா. என்ன கூப்பிட்றா? நான் தான் கோமா இருக்கேன்னு தெரியுது இல்ல, எதுக்கு இப்ப கால் பண்ண? அகு, நான் கால்லாம் பண்ணல. சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல. இங்க பாரு ஜானி, நீ சாரி கேட்டனா நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஓகே, நான் தான் கால் பண்ணேன். அதான் தெரியுமே, எதுக்குடா கால் பண்ண? அதான் சாரி கேட்கலாமேன்னு கால் பண்ணேன். உன் சாரி எல்லாம் ஒன்றும் வேணாமா? சரி, கட் பண்ற. டேய் என்ன? நீ ஒன்றும் சாரி கேட்க வேணாம், நான் சொல்றது கேளு. அப்படியா? ஏதோ நீ கால் பண்ணியேன்னு தான் எடுத்தேன் நானு. ஆமா, அப்ப நானா கால் பண்ணேன்? இந்த மூஞ்ச பக்கல் தான் எங்களுக்கு தூக்கம் வராது பாரு. பெரிய லாடு. பின்னல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அள்ளிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. எப்படி உன்னோட ஃபேவரட் சாங்கு கரெக்டா பண்ணனா? இது என் ஃபேவரட் பாட்டு இல்ல. கஷ்டப்பட்டு பாடினல்ல, அதுக்காகவாச்சு ஆறுதலா சொல்லியிருக்கலாம்ல. கொள் நெஞ்ச கோரி. பரவாயில்ல, எனக்காக பாடிலாம் காமிச்ச, அதனால மன்னிச்சு விடுறேன். கோவம் குறைஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணாத. நிஜமா இனிமே உன் ஃபேவரட்ஸ் எல்லாம் மறக்கவே மாட்டாங்கோ. ஐயே, மறக்கிறத யார் சொன்னா? தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமா படாத. படி. அகு, ஒரு 10 நிமிஷம் காயத்ரி கால் பண்றா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்ன போயிட்டான்? சரி போ. அகு, சாரி அகு. ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாலா, அதான். சரி, ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நாளைக்கு. என்ன நாளைக்கு? அதான் ஸ்கூல் ஃப்ரெண்டு காயத்ரி கால் பண்ணான்னு சொன்னல,
அவளுக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காளா? ஸோ அதான் என்ன இன்வைட் பண்ணியிருக்கா. நான் வேற வரேன்னு சொல்லிட்டேன். போகலன்னா தப்பாயிடும்ல, அப்புறம் உன் புருஷன் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அப்போ நீ ஏர்போர்ட்லேருந்து கேப் போட்டு வந்துடு. நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் அதுக்குள்ளே பார்ட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. பாய். பாய். லவ் யூ. லவ் யூ. ஒரு நிமிஷம். நான் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். நீ சீக்கிரம் பார்ட்டி முடிச்சிட்டு வா. மேடம், பேலன்ஸ் வாங்காம போறீங்க? எங்க உங்களை தாங்க பேலன்ஸ் வாங்காம போறீங்க? ஏங்க என் ஃப்ரெண்டு பர்த்டே வேறு டைம் ஆகுதுங்க. கொஞ்சம் சேஞ்ச் வாங்கி போங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு பேரு அகல்யா. இப்போ அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, என் பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் ஜானி. உன்னதாண்டி, சீக்கிரம் வா. சாக்லேட் வேற உருகுது. ஹக் பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, இரு வச்சுட்டு வரேன். ஏய், இப்ப யார் உன்னை ஹக் பண்ண போறா? நான் சாக்லேட் வாங்க தான் வந்தேன். ஓ